தலைவர் எங்களால் எல்லாம் பண்ண முடியாது தலைவர். தலைவரே நாங்களே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம் தலைவரே. எங்களால் எப்படி தலைவரை பண்ண முடியும்? எங்களால் முடியாதுண்ணா, மன்னிச்சிருங்க தலைவரை, மன்னிச்சிருங்க. டேய் போகாதீடா, இல்லைடா, நான் சொல்றது கேளுடா. ஹாய் மாஸ்டர், என்ன பண்ணுறீங்க? எக்ஸாம் எனக்கு கேட்குறான் பாரு கேள்வி. செம்ம காமெடி மாஸ்டர். பசங்களா எங்க? பசங்களா வேலைக்கு போயிருக்காங்க. என்ன மாஸ்டர் நெக்கிள் பண்ணுறீங்களா? இதோ வந்துட்டானே விஷ்ணு. என்ன மச்சான் லேட்டு? நான் மச்சான் சொல்கிறது காய்கறி வெட்டுறது, வீட்டில் தங்கச்சி காலேஜ் விடுறது, செம்ம அவஸ்தை மச்சான். டேய் உங்களுக்கு அசிங்கமே இல்லையாடா? ஏய் மச்சான், விஸ்வநாத்துக்கும் கிஷோருக்கும் கால் பண்ணுறான். அதுவா, சரி பண்ணுறேன். மச்சான் பிஸின்னு வருதுடா. என்னடா லேட்டு? விஷயம் லேட் பண்ணிட்டான். காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்கான், என்னன்னே தெரில. என்ன மச்சான் ஆச்சு? அட போடா, வீட்டில் சும்மா வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்கடா. மச்சான் நமக்குலாம் பெரிய ஆம்பிஷன் இருக்குது மச்சான். லாஸ்ட் வரைக்கும் இங்கே சுற்றி இருக்கணும், இதானே உங்கள் ஆம்பிஷனு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளை சுடுதண்ணி போடுங்க. என்ன சுடு தண்ணியா? ஏய் அதான்டா மாஸ்டர் டீயை சொல்கிறான்டா. மாஸ்டர் அப்படியே ஒரு 4 பிஸ்கெட். டேய் ஃபஸ்ட்டு பழைய பேலன்ஸ் உண்டா, அப்புறம் பிஸ்கட் பாயிட்டே விட. சரி சுடுதண்ணி தானே, நாங்களே போட்டு குச்சிக்கிறோம். பக்கத்தில் வந்து மூஞ்சி ஊற்றிடும் அப்படியே. டேய் அவர் விடுறா, ஆப்போசிட் டீம் வருது பாரு. வரட்டும் மச்சான், பார்த்துக்கலாம். மச்சான் ஓவராக பேசிட்டோம் இருக்கு. ஏய் வா மச்சான் உள்ள போலாம். வணக்கம்பா. அங்கே பாடுறா, மாஸ்டர் ஆப்போசிட் டீம் ஜம்ப் ஆகிறார். லோகேஷா, ஆப்போசிட் டீம் நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாங்க, காசு இருந்தால் எடுத்து குத்துரு. ஏய் ரொம்ப பண்ணாதீங்கடா. என்னப்பா யாரு படம் சீமராஜா? வந்ததும் தெரில போனதும் தெரில, நீங்களாம் பேசலாமா? மாஸ்டர் 4 ஹார்லிக்ஸு அப்படியே அந்த நாய் பிஸ்கெட் இருந்தால் அவனுக்கு போட்டுருங்க. ஏய் வெறுப்பேதாதீங்கடா, அமைதியாக போயிடுங்கடா. டேய் இதில் தான் கிரவுண்டுக்கு வாங்கடா. ஏய் அங்கே பேசுனீங்களா, இங்கே பேசுங்கடா. ஏய் ஜோக்கர் மாதிரி கண்ணாடி போட்டுக்கிற, கண்ணாடி கேட்டா. கண்ணாடி வருவான். டேய் வாங்கடா இங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. டேய் போதுண்ணா நடிச்சது, உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னண்ணா இப்படி சொல்லிட்டா? வேறு எப்படிடா சொல்லுவாங்க? என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? பேசிக்கலான்னு பரவாயில்ல, இப்படி அச்சிமா ரோட்டில் சண்டை போடாதீங்க. டேய் நான் சொன்னால் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு உயிர்ண்ணா. நான் உங்களுக்காக தான் நான் வேலைக்கு கூட போகிறதில்ல. டேய் போதுடா சாமி. டேய் அமைதியாக இருங்கடா, அண்ணன் எதுவும் சொல்ல வராது. சொல்லலாம் என்னன்னு? ஒன்றும் இல்லைடா, தலைவர் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னார். வர சண்டே எல்லாம் வந்துடுங்க. என் மேலே உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருந்தால் எல்லாம் வந்து சேருங்க காலையில். சரிங்கண்ணா வந்துடுறோம். நான் மச்சான் நம்ம லைஃப் இப்படி போகுது. ஆமாண்டா, அவனுக்கு வேறு ஓவராக கலாச்சிட்டானுங்க. இதோ பாரு, நம்ம டீ கடை மாஸ்டர் மாதிரியே தெரில. ஆமாண்டா. ஹலோ சுத்தனி மாஸ்டர். ஹாய்டா. ஹாய் மாஸ்டர். ஆடா என்னடா சோகமாக இருக்கீங்க? லைஃப் நினச்சாலே பயமாக இருக்குது மாஸ்டர், என்ன பண்ணதுன்னே தெரில. மாஸ்டர் எதனா ஐடியா கொடுங்க. நான் என்னடா ஐடியா கொடுக்குறது? வேணா எஸ்எஃப்டியில் போய் டான்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சுஜய் தான் அங்கே டான்ஸ் சொல்லி தரோம். மாஸ்டர் நமக்கு டான்ஸ்லாம் செட் ஆகுது மாஸ்டர். ஏய் வேணா ஸ்போக்கன் இங்கிலீஷை ஜாயின் பண்ணுடா, உங்களுக்கு இருக்கிற ஒரே டேலண்ட் அதான்டா. மாஸ்டர் சூப்பர் ஐடியா மாஸ்டர், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறோம்.
5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Hi, good evening, and today's topic is all about me. All about me is a thing that you have to tell about yourself, and yourself means you have to tell about your parents and explain about yourself and your hobbies, etc. etc. Clear? இதை விட என்னோட லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உன் கண்களை பார்க்கும் நொடியில் நான் உடைகிறேன். உன் சிரிப்பினை பார்க்கும் நொடியில் நான் விழுகிறேன். என் இதயத்தில் முப்பொழுதும் நீ வாழ்கின்றாய். என் இமைகளில் இன்பமாய் நீ இருக்கின்றாய். ஓய் வாழ்வே நீதான் என் அன்பே, கனவே நீதான் என் உயிரே. வாழ்வே நீதான் என் அன்பே, கனவே நீதான் என் உயிரே. கணவனாய் நான் காத்திருப்பேனே ஓர் யுகமா. உன் நினைவிலே நான் வாழ்ந்திருப்பேனே பல யுகமா. உன் கணவனாய் நான் காத்திருப்பேனே ஓர் யுகமா. உன் நினைவிலே நான் வாழ்ந்திருப்பேனே பல யுகமா. ஒளியாய் நீ வேண்டும் தாயே, என் வாழ்க்கையின் ஒளி நீயே. ஒளியாய் நீ வேண்டும் தாயே, என் தாயின் இடத்திலே பெண்ணே. என்னப்பா சுஜய், பசங்களாம் வந்துட்டாங்களா? தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க. சரிப்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் நம்ம ஏரியா இளைஞர்கள். நம்ம ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் ஒத்தியமாக சேர்ந்து இங்கே இருக்கிற குப்பை குளங்கள்லாம் தூய்மைப்படுத்தி நல்லதாக பார்த்து, இதனால தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். சரிங்களா? தலைவர், எங்களால் எல்லாம் பண்ண முடியாது தலைவர். தலைவரே, நாங்களே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம் தலைவரே. எங்களால் எப்படி தலைவர் பண்ண முடியும்? எங்களால் முடியாதுண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. தலைவரை மன்னிச்சிடுங்க. டேய் போகுதுடா, இல்லைடா, நான் சொல்கிறது கேளுங்கடா. என்னடாச்சு? நம்ம சுஜய் அண்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கண்ணா. உனக்கு யாரா சொன்னது? அப்படி தானே ஏரியாவில் பேசிக்கிறான். டேய் வாங்கலாம் வாடா வாடா ஓட 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 அடி. என்ன சுஜய் இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமே. யாராவது 2 பேர் இருங்க, மீதியெல்லாம் வெளில போங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம். சாரி, உங்கள் அண்ணா இறந்துட்டாரு. மேடம் என்ன சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தார். உங்கள் அண்ணாக்கு டெங்கு ஃபீவர். உங்கள் ஏரியா சுத்தம் இல்லைனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரா? டேய், நம்ம அண்ணனை நம்மளே கொண்டுமடா. நான்
எழுந்துடா. டேய் ஏன்டா இவ்வளோ உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆடி அவர் சந்தோஷப்பட்டுருக்கா. வாங்கடா டேய் யுவனேஷா வாடா. நல்லா இருக்கீங்களாடா? நல்லா இருக்கும். ஏன்டா எல்லாம் சோகமாக இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அவன் கஷ்டப்பட்டான். எப்போவுமே இப்படியே இருங்கடா. சரி அண்ணி, இனிமேல் நாங்கள் எல்லாம் ஒன்றாவே இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களாடா? இனிமேல் யாரும் இந்த மாதிரி சாவக்கூடாதுடா. நம்ம ஏரியாவை நம்ம தாண்டா க்ளீன் பண்ணுவோம். இதுதான் அவனோட ஆசை. கண்டிப்பாக செய்கிறோம் அண்ணி. ஹலோ மாஸ்டர், நம்ம ஏரியா க்ளீன் பண்ணுறோம், வந்துடுங்க. கேள்விப்பட்டேன்டா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் தான்டா வர முடியல. சார் பரவாயில்ல விடுங்க சார். யங்ஸ்டர்ஸ், நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கடா. உங்கள் டீச்சர்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குதுடா. வாழ்த்துக்கள். தமிழகத்தில் காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் காரணமாக இன்று ஒரே நாளில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். திருப்பூர் ஷாமலாபுரம் பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக கவிதா என்கிற பெண்ணும், கண்ணகி நகரில் 8ஆம் வகுப்பு மாணவி அருந்ததியும் வைரஸ் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார்கள். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கும் சந்தப்பேட்டை பகுதியில் டெங்கு காய்ச்சலுக்கு மூதாட்டி ஒருவர் பலியாகினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி சாந்தி மற்றும் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையைச் சேர்ந்த சங்கர், நாகையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த 11ஆம் வகுப்பு மாணவர் பிரவீன்குமார் ஆகியோரும் மரணமடைந்தார்கள்.